ஹாய் கைஸ், நான் உங்கள் எம்டிஜி கேமிங். இந்த வாட்டி நம்ம கிராணி ஹேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் தான் எங்கள் பிரதர். இவர் தான் ஆரம்பித்து தந்தார் இந்த யூடியூப்பை. சரி வாங்க கிராணி ஹேக்குள்ளே போவோம். நிறைய வாட்டி கிராணி உங்களை அடிச்சிருக்கோம், ஆனால் இந்த வாட்டி நம்ம கிராணி அடிக்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வரும் பாருங்கள் இந்த நாட்டுக்கிழவியோட முகம் வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் கிளிக் கொடுத்துருவோம். நம்ம கேம் ஆன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதுதான் அந்த மோடு நான் சொன்னேன்ல, ஹேக் பண்ண போகிறேன்ட்டு. அதுதான் இது நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் கைஸ், உங்கள் இஷ்டம். அது எனக்கு அந்த சைட்டில் தந்தாங்க, நான் எடுத்து நடுவுலையே வச்சுக்கிறேன். கார்டு மூடி இதை ஃபஸ்ட்டு போடுறேன், அப்போ தாண்டா கிராணியால் அடிக்க முடியாது. இதுதானே முக்கியம். அதுக்கடுத்து என்னது, இது என்ன இருட்டாக இருக்குது. இது என்ன ரெட் கலரில் வந்துட்டு போகுது. வா சூப்பராக இருந்துச்சு. மேலே இதை போட்டோன்னா பூந்து போவோன்ட்டு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே கரெக்டாக பூந்து போகிறேன் கைஸ். எப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி பூந்து போகிறேன். ஆனால் ஸ்பைடர்மேனால் போகவே முடியாது எதுக்குள்ளேயும். சரி, அதை வருது பாருங்கள் அந்த நாத்தக்கிழவி. நம்மளை எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம், எவ்வளோ திமிரு இருந்தா. டிஸ்கோ லைட்லாம் போடுது. பரவாயில்லையே, மோடு சூப்பராக தான் இருக்குது. சரி, நம்ம பூந்து போகிற மூடு ஆஃப் பண்ணிவிடுவோம். பரவாயில்ல, நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்குலாம் சூப்பராக இருக்கும்ன்ட்டு டிஸ்கோ லைட்லாம். யாரும் அதுக்குள்ளேயே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போன வாட்டி வீடியோ போட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்யூ உங்களுக்குலாம். நீங்கள் பெல் ஐக்கான ஆளில் மட்டும் வச்சுக்கோங்க, நான் உங்கள் வீடியோ போட்டோன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி வாங்க மற்றதை பற்றி பார்ப்போம். தொண்ணு பேச வேணும். கிழவியை ஃபஸ்ட்டு குட்டி ஆக்கலான்ற பிளானில் இருக்கேன். மேலேருந்து வருமானே தெரில, கீழேருந்து வருமானு தெரில. எனக்கு தெரிஞ்சு மேலே தான், இல்லை கீழேன்னு நினைக்கிறேன். அப்பா சொன்ன மாதிரியே மேலேருந்து வந்துருச்சு. குட்டியாக்குடா என் நாத்த கிழவி. பாருங்கள் எத்தனோண்டு ஆயிடுச்சு பாரு. கிழவி, நாத்த கிழவி எட்டி விட்டேன்னா சொருவி பப்பல் இருக்கே. சரி வேணாம், பாவம் மன்னிச்சு விட்ருவோம். சரிப்பா, பெருசாக்குவோம்மா கிழவியை. இவ்வளோ பெருசா? ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு நாத்தக்கிழவி. இவ்வளோ பெருசெல்லாம் நீ ஆவியா? நான் கூட இவ்வளோ பெருசாக ஆகாதுன்னு நினச்சேன். இன்னும் பெருசு பண்ணுவோம். ஏங்க எனக்கு இந்த கிராணியை சுத்தமாக பிடிக்கலைங்க. நார்மலாகவே யாருக்கும் கிராணியை பிடிக்காது, நாத்தக்கிழவியை. இப்போ என்னன்னா இவ்வளோ பெருசு இருக்குது, ஆஃப்ரிக்கன் யானை மாதிரி இருக்குது. அதெல்லாம் வரவே முடியல பாருங்கள். நாத்தக்கிழவி இரு, உன்னை குட்டியாக இருக்கிறேன். கிழவி எங்கேயும் ஓடுறாத. ஓடாத. அப்பா இங்கே தான் இருக்குது. சொன்ன உடனே எங்கன்னா போகுது. சரி, நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். கொஞ்சம் கிராணியை மீடியம் சைஸ்க்கு ஆக்கிடுவோம். கிராணி எங்கன்னா போய் சுற்றின்னு கிடக்கட்டும். அதை வருது பாருங்க. இதை வேற என்ன இதை வச்சு சூப்பராக ஃபன் பண்ணலாம். இது என்னது? வேறு ஒரு இடத்துக்கு போக முடியும்னாங்க. அது இது வச்சு தான் போக முடியும்னு சத்தியமாக அதிலே பார்க்கல. இது என்னது? இதை நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. சரி வேறு, இதை தொட்டால் நம்ம வீட்டுக்கு வந்துடும். இதுதான் நம்ம வீடு. வேறு என்னது? இது என்னதுப்பா? யாரா இவன்? நீ ஈவில் தானே? என்னை எத்தனை வாட்டி பயமுறுத்திருப்ப. என்ன பண்ணுது? என்னங்க பள்ளியிலக்கா டான்ஸ் ஆடுது? என்னங்க நாய் மாதிரி ஆடுது? நீங்களே பார்த்தீங்கன்னா நாய் முது அடிச்சதுன்னா ஒரு மாதிரி பண்ணாதான் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். சரி வேறு, இதை வச்சு ஸ்பான் பண்ணது போதும். பரவாயில்ல, இது நல்லா தான் ஆடிச்சு. இது ஒரு பக்கம் ஆட்டம். நாத்தக்கிழவி எங்கன்னா ஸ்பான் பண்ண முடியுதா? அது கிழவி கூட டான்ஸ் ஆடுமா? வேற எவன் டான்ஸ் ஆடுவீங்க? யாரா இவன் குச்சி மண்டேன்? அப்பா அடிச்சோன்னா சொருவிடுவான் போல இருக்கு. சரி, தலைவன் தானஸு. தலைவன் அவனை 2 அடி போடு தலைவன். குச்சி மண்டையாட்டம் இருந்துங்கன்னா அங்கே இங்கே பார்த்து நிற்கிறான் பேர் அவன். சரி, நீங்கள் லைக் ஷேர் பண்ணுறங்க. போயிட்டாங்க. ஒரு பட்டன் தொட்டோன்னே எல்லாரும் போயிட்டாங்க. சரி வேறு என்னென்ன பண்ண முடியும்? சூப்பராக இருக்கே இது. நான் ஒரு பட்டனை தொடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே எதுவும் தெரியல, அதனால் சும்மா கைக்கு வந்ததை தொட்டு விட்ருவோம். இது என்னதுப்பா தெரியலையே. ஏசி ரூமில் இருக்கிறது வேறு குளிருது. இதில் கிராணி திங்ஸ் எல்லாமே இருக்குது. கிராணி ஹவுஸில் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுலாம். எங்ககிட்ட அவ்வளோ ஸ்பாட்டான எடிட்டர்ஸ்லாம் கிடையாது. நாங்களே தான் எடிட் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம். அதனால் யாரும் இது பண்ணாதீங்க, கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றாதீங்க. இன்னும் இத்தனை கிராணியா பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இத்தனை நாய்ங்க வந்துடுச்சு. எங்கள் பல்லே விளக்கல பாருங்கள். தெரியுதா நல்லா பாருங்கள். பல்லே விளக்காமல் ஆணு திறந்துன்னு வருது. நான் அறுது செத்துருவான். இவன் கன்ஃபார்ம் செத்துருவான். எல்லா கிராணியும் குறைச்சிருவோம். அவன் நிஜமான கிராணியை கொல்றது தானே நம்ம வந்தோம். அது எங்கே போச்சு? சரி வாங்க அதை போய் கொல்லுவோம். கிராணி உன்னை கொல்றதுக்கு ஒரே ஒரு மோடாச்சும் இருக்கா இதில்?
அது கிடைக்கணும் தானே இவ்வளோ நேரம் தேடி நிற்கிறேன். அது கிடைக்காம கில் கிராணி அப்பா கொன்னுட்டேன். சரி வேறு என்னென்னடா பண்ணுறது? கில் கிராணி கொடுத்துட்டேன். சரி இந்த மூடை விட்டு கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம் என்னென்ன பண்ண முடியுதுன்ட்டு. வெளியே வாடா. வந்துட்டான். இதை எப்படி ஏற்றுறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ தான் சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இதோ பாருங்கள், பேஸ்ட்டும் இல்லை ப்ரெஷ்ஷும் இல்லை. நான் சொன்னேன்னா பல் விளக்காதுன்றதை நம்புனீங்களா? சரி இப்போ மூடு எப்படி ஏற்றுறதுன்றதை பார்ப்போம். கூகுள்குள்ளே போயிட்டு சர்ச்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் NULLZEREP அதாச்சும் நல்சிப் கிராணி மூடு மெனுன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொட்டைக்கிழவி முகம்லாம் வரும் பாருங்கள். அதில் உங்களுக்கு 3 வேணும்னா 3 தொடலாம், 2 வேணும்னா 2 தொடலாம், 1 வேணும்னா 1 தொடலாம். 1 வர்றது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு 1 தான் தேவை. அதனால் 1 தொட்டுட்டிங்கன்னா இது ஆடு, இதை ஸ்கிப் பண்ணுறங்க. ஸ்கிப் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதுதான் அதில் தரக்கூடிய பொருள். நம்ம இப்போ சொன்னோம்ல இத்தனை பொருள் தருவாங்க அதில். அப்புறமா இதை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நல்சிப் மோட் மெனுன்றதுக்குள்ளே போய்டும். மிரர் 1 மிரர் 2ன்னு கேட்கும். நான் மிரர் 1 தொடுறேன். உங்களுக்கு வேணும்னா மிரர் 2 கூட தொட்டுக்கலாம் நீங்கள். அதுக்கடுத்து கீழே கிராணின்னு போட்டிருக்குல்ல, அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி யுவர் டவுன்லோடிங் இஸ் ஸ்டார்டிங்னு காட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிறது ஆரம்பிச்சிடும். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதோ ஏறுது பாருங்கள், இதுதான் மெசேஜ் வேறு ஒன்று. அதை விட்டு நம்ம கதைக்கு வருவோம். இந்த மாதிரி கிராணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி மோடு மெனு கிடைக்கும். இது 100% ரியல் தான் கைஸ், 100% ரியல். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். பேசிகிட்டு இருக்க கேப்பில் அது ஏறுது பாருங்கள் அங்கே சைடில். இப்போ ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏறிடுச்சு கைஸ். நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அதுதான் எனக்கு அப்டேட்டுன்னு காட்டுது.